ஹலோ பிரைஸலா. இந்த படத்தை பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு வீட்டு கதவை தட்டுகிறார். இங்கே ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா திறப்பில் நின்று தன் இடத்துக்கு தன்னோட வயக்காட்டுக்கு மழை வேண்டி ப்ரேயர் பண்ணுறாரு. ஆண்டவர் இவருடைய ஜெபத்தெல்லாம் கேட்டு தான் மழையை பொழிகிறார். பார்த்தீங்கன்னா கரும் மேகம் ஈசாக்கு விதைத்தா 100 மடங்கா ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல் இந்த மனிதன் திறப்பில் நின்று விவசாயத்துக்காக மழைக்காக வேண்டி தன் 2 கரத்தையும் ஏந்தி ஜெபம் பண்ணுறார். அப்போ பாருங்கள், மழை பொழிகிறது. ஆண்டவர் நம்ம நின்று எந்த இடத்துல கூப்பிட்டாலும் அவர் அந்த இடத்துல இறங்கி நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஆண்டவர் நம்ம ஏசப்பா தான். அவரை பார்த்தீங்களா, கையை நோக்கி பார்க்கும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்காக கொடுத்தது போல் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல் எங்களை ஆசீர்வதியும், யாக்கோப்பை ஆசீர்வதித்தது போல் எங்களை ஆசீர்வதி நம்ம கேட்கும்போது தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம அவருக்கு பிடித்தமான வழிகளை நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிப்பார். நம் கடன் பாரங்களெல்லாம் மாற்றுவார், விவசாயிகளெல்லாம் ஆசீர்வதிப்பார். என்னென்ன தொழில் நம்ம பார்த்தாலும் விவசாயம், வியாபாரங்கள், தகப்பனே தொழில்கள், தகப்பனே பிஸ்னஸுகள், எந்த தொழில் செய்தாலும் அதை காலையிலே நம்ம போகும்போது கடவுளே எனக்கு இன்றைக்கி கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், இன்றைக்கி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தாரும் என்று ஒரு விசை நம் கரங்களை நோக்கி வானத்துக்கு நேரம் எடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு அருள் செய்வார். அவர் நம்ம ஜெபத்தை கேட்குறவராக இருக்கிறார். நம்முடைய வல்லமையிலையும் அவருடைய வல்லமை நம்ம மேலே ஊற்றத்தக்க நம்ம திறப்பில் நின்று ஜெபம் பண்ணணும். எப்போதும் தனிமையாக இருக்கும் போதெல்லாம் அவரை ஜெபித்து கொண்டு இருந்தோம்னா அவர் எப்போதும் நம்ம பக்கத்தில் இருப்பார். நம்ம ஜெபத்துக்கு உடனே பதில் தருவார். எப்பவும் பிறவர்களுக்காகவும் தேசத்துக்காகவும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜெபத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். வியாதிஸ்தர்களுக்காகவும் நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணணும். கடன் பாரத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். திருமணம் ஆகாதவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். மிருக ஜீவன்கள் வைத்து வியாபார தொழில் செய்கிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். மிஷினரிகளுக்காகவும் தகப்பனே நீர் இவர்களை மிஷினரிகளை நீர் காத்துக்கொள்ளும், இவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும் நம்ம கேட்கணும். அப்படி அதே போல் ஆலயங்களில் நடக்கிற ஜெபங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு வீடுகளும் இந்த நாளையில் பார்த்திங்கன்னா அநேகர் ஊழியத்திற்காக கிராம ஊழியம், மருத்துவ ஊழியம், சுசேஷ ஊழியத்திற்காக போவார்கள். அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். முடிந்தாதளவு நம்மளும் ஊழியம் செய்யணும் என்று கர்த்தருக்காக காற்றுக்கொள்ளும். ஒரு சிறு ஜெபம் பண்ணிடலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனையுமே துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தகப்பனையுமே துதிக்கிறோம். இந்த ஏறெடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காய் துதிக்கிறோம். நாங்கள் எப்போதும் உண்மை ஏற்றுக்கொண்டு உம்மொழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். கேட்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து காக்க வேண்டும். மீள்பரி இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.